நீங்கள் இப்போ உள்ளே போகலாம். ஓகே. மே ஐ கம் இன் டாக்டர்? Yes, please. Please, have a seat. நல்லா ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர். உங்கள் பேர் அஜய் டாக்டர். சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளம் என்ன? கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு கனவு வருது டாக்டர். இந்த கனவுல ஒரு சீரியல் கில்லர் நிறைய பேரை கொல்றான். அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அது நினைக்கும் போது அப்படியே மைண்ட்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது டாக்டர். என்னால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த ட்ரீம் வருது அஜய்? நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர். நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்க and என்ன ரீசனுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒர்க் ரிலேட்டடாக இங்கே வந்தேன் டாக்டர். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அஜய்? அது நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் டாக்டர். ஓகே அஜய், உங்களை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் நம்ம பேசிட்டு செகண்ட் சிட்டிங்கில் நம்ம தெரப்பி போயிடலாம். வேணாம் டாக்டர். நம்ம எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்தது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படியே தலையெல்லாம் வச்சுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் 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 டாக்டர். ஷோரா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷோர் டாக்டர், ஷோர். இன்றைக்கே பண்ணிடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அஜய், நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குது டாக்டர். அஜய், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. நம்மளை சுற்றி யாருமே இல்லை. உங்கள் சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். சின்ன வயசில் அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் டாக்டர். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கடலூரில் டாக்டர். அப்பா அம்மா கூட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் புரிய வந்துச்சு. என்னால் எந்த எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர். என்னை மீறி எனக்குள்ள இருக்க எமோஷன்ஸ்லாம் அப்படியே வெளியே வந்துடும் டாக்டர். கோபம், அழுகை, சிரிப்பு, எதுவாக இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒன்றும் ஏன் தப்பு இல்லையே டாக்டர். எல்லோரும் எனக்கு தனியாகவே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே கோபம் அப்படியே தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கும் டாக்டர். கோபத்தில் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியாது. அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அப்படியே கோபம் தலைக்கு ஏறி நான் நானாவே இருக்க மாட்டேன் டாக்டர். நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கோபம். அஜய், ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. அஜய், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது டாக்டர். ஓகே, யூ ஆர் பேக் டு நார்மல் அகைன். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். மெதுவாக எழுந்து ரிலாக்ஸ்டாக உட்காருங்க அஜய். அஜய், ஆர் யூ ஓகே? ஓகே டாக்டர். தண்ணி வேணுமா? யா, கொஞ்சம். ரமேஷ், ரமேஷ், இங்கே தான் போகணும். ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துட்டு வரேன். அஜய், ஹேவ் சம் வாட்டர். தேங்க்யூ டாக்டர். குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. டாக்டர், சொல்லுங்கள். ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓ, சாரி அஜய். சாரி அஜய், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். கேன் கிவ் மீ 2 minutes? நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சரிம்மா, நான் பேஷண்ட் கூட இருந்தேம்மா, அதாம்மா எடுக்க முடியல. ஹலோ. ஆமாம் சார். நீங்கள்? சார், டாக்டர் உள்ளே இருக்காங்க. நான் கொஞ்சம் வேலையை வெளியே வந்துருக்கேன் சார். சார் சொல்லுங்கள் சார். சார் இல்லை சார், டாக்டர் உள்ளே இருக்காங்க. நான் வெளியே ஒர்க்காக வந்திருக்கேன் சார். சைக்கோ கில்லரா? ஓகே சார்.
ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர் சார். ஆ சார் டாக்டர் இல்லையா? ஃபோன் பேசணும்னு வெளியே போயிருக்காங்க. ஏன் என்னாச்சு? ஏதோ சைக்கோ கில்லர் சுத்துறானா, அதான் கிளினிக் போட சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓ, உங்கள் கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சா? இன்னும் முடியல. ஃபோன் எடுங்க டாக்டர். The person you have called is speaking to someone else. சரிம்மா, இன்னைக்கு நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சரிம்மா. சரி, ஓகே, பாய். சாரி அஜய், இனிமேல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே டாக்டர். பட் ஜஸ்ட் கிவ் மீ a minute. நான் ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. ரமேஷ், ரமேஷ். என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை அஜய், ரமேஷ் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுக்கணும். நான் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு. டேய் அஜய், என்ன பண்ணுற? வலியை விடு. எங்க போறீங்க டாக்டர்? அஜய், வலியை விடுன்னு சொன்னேன். என் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லாம எங்க டாக்டர் போறீங்க? அஜய், நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அஜய். எதுக்கு இப்போ கோமா வருது டாக்டர் எனக்கு. டாக்டர், நீங்களும் என்ன தனியா விட்டு போவாதீங்க டாக்டர். டாக்டர் போவாதீங்க டாக்டர். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க டாக்டர். போவாதீங்க டாக்டர். ஏன் இப்படி பண்ற? டாக்டர், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க டாக்டர். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன் டாக்டர். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். வெளியே வாங்கல. ஏன் டாக்டர் நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? ரமேஷ், 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 என்னாச்சு? ரமேஷ் ப்ளீஸ் எழுந்துருங்க. ரமேஷ். டாக்டர், ரமேஷ் எந்திரிங்க. ரமேஷ், டாக்டர். என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி ஒளிஞ்சு விளையாடிட்டு. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதாச்சு ப்ளீஸ். நான் என்ன டாக்டர் பண்ண போறேன் உங்களை? ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க? ரமேஷ் ஏன் அடிச்சாச்சு? அவன் சைக்கோ கில்லர் அது இதுங்கிறான். அதை கேட்டு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டீங்கன்னா இப்போ மற்ற டாக்டர்ஸ் ஏன் கொண்டாச்சு? நான் எதுவுமே வேணும்ட்டு பண்ணல டாக்டர். என் ப்ராப்ளம் அவங்க யாருமே சொல்யூஷன் தர மாட்டாங்க. நான் கோவப்படுறதே ஒரு பிரச்சனையை வச்சு என்னை வெளியே போக சொல்றாங்க. அப்போ கோவம் அப்படியே தலைக்கு ஏறுது. நான் என்ன பண்றேனே தெரிய மாட்டேங்குது டாக்டர். இப்போ என்னையும் கொன்னுடுவாங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் வேற சைக்காட்ரிஸ்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி அஜய், உனக்கு ஹெல்ப் பண்ணா என்னை விட்டுருவியா? எதுவும் பண்ண மாட்டேன் டாக்டர். சரி சரி அஜய், நான் வரேன். வாங்க. வாங்க டாக்டர், பயப்படாதீங்க. வாங்க. பயப்படாம உட்காருங்க டாக்டர்.
நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. சரி சொல்லு அஜய், உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படிலாம் பண்ணுற? இப்போ புரியுதா? இதுதான் என்னோட பிரச்சனையே. எனக்கு புரியுது அஜய், ஆனால் மற்றவங்கள கொல்றதுனால எப்படி உன் பிரச்சனை சரியாகும்னு நினைக்கிற? கரெக்டு தான். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் டாக்டர். நான் இந்த கோவம் வரும்போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர், கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ளீஸ் ஸ்டாப் இட் அஜய். ஓகே, காம் டவுன். எனக்கு புரியுது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஏன் சின்ன வயசுலேயே டாக்டர் கிட்ட போகல அஜய்? இல்லையே, சின்ன வயசில் அப்பா அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? இல்லை இல்லை, அதை தான் ப்ராப்ளம்னு சொல்ல வரேன். இப்போ புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பெரிய பிரச்சனைன்னு நினைக்காத. அப்போது என் பிரச்சனைனால நான் பண்ண கொள்ளலாம் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? தப்பு தான். ஆனால் உன் ப்ராப்ளமை சரி பண்ண மற்றவங்கள விட நீ தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும். என் பிரச்சனையை நானே சரி பண்ணுமா? என்ன டாக்டர்? உன் ப்ராப்ளமை மெடிகேஷன் அண்ட் தெரப்பி மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி உன்னோட பிலீஃப் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உன்னை சரி பண்ணும். பாசிட்டிவ்னா இப்படியே சிரிச்சுட்டு இருக்க சொல்கிறீங்களா? யார் என்ன சொன்னாலும்? ஆமாம். ஆமாவா? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா உங்களுக்கு? அஜய், உன் ப்ராப்ளமை ஒரு நாளில் சரி பண்ணவே முடியாது அஜய். அப்போ 2 நாள் எடுத்துக்கோங்க, நான் வேணா இங்கே இருக்கேன். அஜய், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. எனக்கு ஒரு 6 months டைம் கொடு. உன்னை நார்மலாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எதுக்கு 6 மாதம் டைம் கேட்குறீங்க? எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை அஜய், இவ்வளோ வருஷமாக ஒரு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கல. ஸோ உன்னை சரி பண்ண கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஒன்று பண்ணலாம். நீ நார்மல் ஆகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் அஜய். உன் ட்ரீட்மெண்ட் தெரப்பி எல்லாத்தையும் நானே கூடவே இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறேன். உன் அப்பா அம்மா ஏன் பண்ணலன்னா எனக்கு தெரியாது அஜய். ஆனால் நான் உனக்கு இதை ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ எதுக்கு டாக்டர் எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் பேசுகிறீங்க? ஓ, டே சென்டிமெண்ட்டாக பேசி என்ன ஏதாவது பண்ணி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலான்னு பார்த்தீங்களா? என்கிட்ட அதெல்லாம் நடக்காது டாக்டர், என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் என்னை யார்கிட்டையும் பிடிச்சி கொடுத்துட முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இருக்க ஒரே ஹோப் நீங்கள் தானே. நான் வெளியே யார்கிட்டையும் இப்போ போய் எதுவும் பேச முடியாது. ஆல்ரெடி போலீஸ்க்கு விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. வெளியே போய் வேறு எந்த சைக்காட்ரிஸ்டையும் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றுமே தெரியல. ஐயோ டாக்டர், என்ன பண்ணுறதுனே புரியல டாக்டர், புரியல. எனக்கு புரியுது அஜய். கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். சரியாயிடுமா? எப்படி டாக்டர் சொல்கிறீங்க? இது வரைக்கும் எனக்கு பார்த்த யாருமே சரியாகும்னு சொன்னதே இல்லை. உங்களை நம்பலாமா டாக்டர்? கண்டிப்பாக நீ என்னை நம்பலாம். அப்போ நானும் மற்றவங்க மாதிரி நார்மல் ஆகிடுவேன்ல டாக்டர்? எல்லாருக்கூடயும் ஜாலியாக பேசி சிரிக்கலாம்ல? சூப்பர் சூப்பர் டாக்டர், சூப்பர். இனிமேல் யாருமே என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எல்லாருக்கூடயும் நான் ஜாலியாக பேசலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டாக்டர். இது வரைக்கும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா டாக்டர்? நான் ஹெல்ப் பண்ணுவேன் அஜய், எங்கேயும் போக மாட்டேன். அஜய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே போலீஸ் வருவாங்க, பயப்படாத. இப்போ வர நீ பண்ண கொலை எல்லாமே உன் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் பண்ணன்னு நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணலாம். அதனால் உனக்கு தண்டனை எதுவும் தர மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புவாங்க. அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்னோ இல்லை ஒரு நெகட்டிவ் திங்கிங்கோடையோ அங்கே போகாத. ஓகே டாக்டர். நீ சீக்கிரமே சரியாகி வருவ. நான் உன் கூடவே தான் இருப்பேன். இல்ல இல்ல ஒன்றும் தேவையே இல்லை, நல்லா எழுத்து. ஏய் சாரி சார். பார்த்து போக மாட்டேன். ஐயா என்ன சாரி? ரோட்டில் ஒழுங்கா போக தெரியாது, கண்ணை எங்கன வச்சுட்டு மேயுது. என்னடா முறைகிற? என்ன முறைகிற?
சாரி சார். போய் தொலை. ஹாய். Hi Ajay. Welcome to a new life. தேங்க்யூ டாக்டர்.